ஈரானுடைய நடவடிக்கையால ஒட்டுமொத்த உலகமுமே ஆடி போயிருக்கு. இதுவரைக்கும் ஈரான் சொன்னது என்ன? 2000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் எல்லை, அது வரைக்கும் நாங்க போய் தாக்குவோம், அதற்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா ஈரான் செய்திருக்கக்கூடிய வேலை, அதாவது அமெரிக்காவுக்கு சொந்தமான படைத்தளம், அது பிரிட்டனுடைய தீவு, அது எங்களுடைய நாட்டிலிருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, அதையும் நாங்க தாக்குவோம்னு 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு, டியாகோ காஷியா அப்படின்ற தீவுக்கு 2 ஏவுகணைகள் அனுப்பியிருக்கிறது ஈரான். 4000 கிலோமீட்டர் தாண்டி போய் தாக்கக்கூடிய, இலக்கை சரியாக அடையக்கூடிய ஏவுகணைகள் ஈரான்கிட்ட இருக்குது அப்படின்றதே உலக நாடுகளுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. இது உண்மையிலேயே மிகப்பெரிய மிரட்சி. ஏன்னா இந்த 4000 எல்லைக்குள்ள ஐரோப்பாவினுடைய முக்கியமான நகரங்கள், இந்தியா, அது மாத்திரம் இல்லாம பாதி ஆப்பிரிக்கா, ஆசியா, இப்படி எல்லா நாடுகளுமே ஒரு அபாய வளையத்துக்குள்ள இந்த 4000 கிலோமீட்டர் ஏவுகணை அப்படின்ற அந்த வலைக்குள்ள மாட்டியிருக்காங்க. ஏவப்பட்ட 2 ஏவுகணைகள்ல ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதியிலேயே வழி மாறிச்சு அல்லது வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். 2வது ஏவுகணை அந்த தீவை நோக்கி சென்றது, அதை இடைமறித்து தாக்குதல் நடத்தி அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தின அமெரிக்காவினுடைய செக்ஸ்டார்ஸ் தடுத்து நிறுத்திருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இது உலகத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தி. சரி, இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஈரானுக்கு பின்னடைவான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஈரானுடைய கை ஓங்கி இருக்குது. ஆனா ஐரோப்பிய நாடுகள், குறிப்பா நேட்டோ நாடுகள்ல ஏதோ ஒரு நாட்டுக்கு தாக்கம் ஏற்படும் போது ஒட்டுமொத்த நேட்டோ படையும் இறங்கி சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நேட்டோனுடைய ஆர்டிகல் 5 படி ஈரானுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனாலும் ஐரோப்பிய நாடுகள் களத்தில் இறங்கினா ஐரோப்பிய நாடுகளுடைய கப்பல்கள் இந்த இந்திய பெருங்கடல்ல செல்லும் போது ஈரானுடைய குறியிலிருந்து தப்ப முடியாது. அதனால ஐரோப்பிய நாடுகள் நேரடியாக இறங்குறதுக்கும் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் மறுக்க முடியாத உண்மை. அது மாத்திரம் இல்லாம இந்த பிரச்சனைக்கு பிறகு இந்த 2 நாடுகளுக்கு இடையில ஒரு சுமூகமான தீர்வை நோக்கி நகர்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதற்கு பதில் இல்லை. ஏன்னா இந்த ஹார்மோஸ் நீரிணையை 48 மணி நேரத்துக்குள்ள திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்ரம்ப் ஈரானை எச்சரிச்சிருக்காரு. அப்படி நீங்க திறந்து விடலைன்னா உங்களுடைய எண்ணெய் குதங்கள் தாக்கி அழிக்கப்படும், அது மாத்திரம் இல்லாம உங்களுடைய மின் கட்டமைப்பு தாக்கி அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் தரப்புல இருந்து ஈரானுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எங்களை தாக்குங்க, எங்களுடைய மின் கட்டமைப்பை துண்டிங்க, பிரச்சனை இல்லை, ஆனா இதற்கு பதிலடியாக நாங்க மிக மோசமான தாக்குதல்களை மேற்கொள்வோம். இது ஒட்டுமொத்த அரேபிய பிராந்தியத்தையுமே பாதிக்கின்ற தாக்குதலாக இருக்கு. குறிப்பா அரேபியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அங்க சுத்தமான தண்ணீர் கடல் நீர்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க மக்கள். அப்படி அந்த கடல் நீரை நன்னீராக்குகின்ற திட்டங்கள் மேல, அந்த செயல்முறை நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இடங்கள் மேல நாங்க தாக்குதல் நடத்துவோம். இது உண்மையிலேயே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால பார்த்து நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்ரம்புக்கு ஈரான் தரப்புல இருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு ட்ரம்ப் உடனடியாக எதிர்வினையாற்றிருக்காரு. பல லட்சக்கணக்கான மக்களுடைய ஆதாரத்துல, உயிர் ஆதாரத்துல நீங்க கை வைக்கும் போது மிக மோசமான விளைவுகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆக எல்லாவற்றுக்கும் தயாராக இருந்தா நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல இருந்து இப்ப மறுபடியும் ஈரானுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. இது வெறுமனே வாய் சவடலாக மாத்திரம் இருந்தா பிரச்சனை இல்லைன்னு விட்டுறலாம். ஏன்னா இப்படி பேச ஆரம்பிச்சு அதற்கு ஈடு இணையாக ஈரான் தாக்கி கொண்டிருப்பதுதான் இப்போ இந்த உலக நாடுகள் எல்லாவற்றுக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் விலை சடுதியாக 25% உயர்ந்திருக்கு அப்படின்றது ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆக இது 3 நாடுகளுக்கு இடையில நடக்கிற யுத்தம் அப்படின்னு சொல்லி கடந்து போக முடியாத அளவுக்கு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய பின்னடைவை இந்த ஒட்டுமொத்த உலகமும் எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் 2 வாரங்களுக்குள்ள இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்படலைன்னா பெட்ரோல் விலை இன்னும் அதிகரிக்கும். ஆக ஹார்மஸ் நீரிணையை திறக்கிறதுல தான் இப்ப இருக்கக்கூடிய உலக நாடுகள் முனைப்பு காட்டி வராங்க. பாதுகாப்புக்கு நாங்க இருக்கோம், உங்களுடைய கப்பல்களை கொண்டு போங்கன்னு அமெரிக்கா சொன்னாலும் அமெரிக்காவினுடைய பேச்சை முழுமையாக நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்லை. கடல்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணி வெடிகளை நாங்க நீக்கிறதுக்கு உதவுவதற்கு, இந்த உலக நாடுகளுக்கு உதவுவதற்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் சொன்னாலும் அவங்களுடைய முக்கியமான கண்டிஷன், சரி ஈரான்ல போர் நிறுத்தம் வரலனாலுமே கூட இந்த ஹோர்மோஸ் நீரிணையாவது போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்க, அப்படி கொண்டு வரப்படுகின்ற பட்சத்துல அந்த வேலையை நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம ஈரானுக்கு கொடுத்து கொண்டிருந்த ஆதரவை விட இன்னும் அதிகமாக ரஷ்யாவும் சீனாவும் கொடுக்க ஆரம்பித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக போர் முடிவதை வல்லரசு நாடுகள் விரும்பல, போர் முடியணும்னு நாங்க எல்லாம் விரும்புறோம்.